தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்குரிய கவுன்சிலிங் ஷெட்யூல்ல வந்து சின்ன சேஞ்சஸ் இருக்கு. அதே போல தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனும் ரவுண்ட் 3ல வந்து அவங்க ரிவைஸ்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றிய டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் என்னன்றது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே நமக்கு தெரியும், ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் எல்லாமே வந்து ஒரு டேட்டுமே எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எப்பயுமே கிட்டத்தட்ட வந்து ரவுண்ட் 3க்கு ஆல் இண்டியா கோட்டாலையுமே ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கு. நான் அது என்னன்னு சொல்லிடுறேன். அதற்கு முன்பா தமிழ்நாட்டில் ரிவைஸ்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்றது ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தேர்ட் ரவுண்டுக்கு. இது எதனால செஞ்சிருக்காங்க அப்படின்னா, பேஸ்டு ஆன் ஆல் இண்டியா கோட்டா. ஏன்னா ஆல் இண்டியா கோட்டாவை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாட்டினோட மெடிக்கல் கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, மாணவர்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் டைம்ல கிளாஷ் ஆகக்கூடாது. ஏன்னா ஒரு மாணவர் வந்து ரெண்டுத்திலுமே அப்ளை பண்ணியிருப்பார். அப்போ அவங்களுக்கு கிளாஷ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இது மாணவரோட நலன் கருதி செய்கிற விஷயம் தான், அது நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலுமே ரொம்ப டிலே ஆகும். அந்த ஒரு விஷயமே பார்க்கப்படுது. சரி, இப்போ வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு மெடிக்கலுக்கு உள்ள போகிறேன். ஆல் இண்டியா கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அக்டோபர் 10ஆம் தேதி. அக்டோபர் 10ஆம் தேதி நைட்டு 11:59 வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங்க்கு வந்து டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணல, டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து நேத்தோட இருந்தது. 9ஆம் தேதி வரைக்கும் குடுத்திருந்தது. இப்ப 10ஆம் தேதி நைட் வரைக்கும் கொஞ்சோண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மத்தபடி வேற எதுவுமே பண்ணல. அவங்க ப்ராசஸ் சீட் அலாட்மெண்ட்டா இருந்தாலும் சரி, ரிசல்ட்டா இருந்தாலும் சரி, நீங்க காலேஜ்ல போய் சேருவதற்கு உண்டான ஜாயினிங் டேட்டா இருந்தாலும் சரி, அதெல்லாம் காமன் தான். ஏற்கனவே சொன்ன என்ன ஷெட்யூல்ல சொன்னாங்களோ அதேதான். ஆனா இதுல வந்து ஒரே சேஞ்சஸ், அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் மட்டும் இன்னைக்கு 10ஆம் தேதி, அக்டோபர் 10ஆம் தேதி நைட்டு 11:59 வரைக்கும் டைம் குடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு விஷயம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் பேஸ்டு இவங்க சொன்ன அந்த எக்ஸ்டென்ஷனை பொறுத்து இவங்களும் வந்து திரும்ப ரிவைஸ் ஒரு ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு 12ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. சாயந்தரம் 5 மணி வரைக்கும் 12ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்டுக்கு. சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு. ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 17ஆம் தேதி நடக்குது. அதுக்குரிய ரிசல்ட் 18ஆம் தேதி வருது. நீங்க அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்றதுக்கு 18ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. 18ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி நைட்டு 12 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு. ஸோ இதற்கு நீங்க ரிப்போர்ட்டிங் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்றதுக்குரிய டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 27ஆம் தேதியிலிருந்து என்னைக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்றீங்களோ 18ஆம் தேதி அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்றீங்கன்னு சொன்னா, அதுல இருந்து நீங்க வந்து 27ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்குமே காலேஜில் போய் நீங்க ரிப்போர்ட் பண்றதுக்குரிய லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்றதுன்றது நிறைய மாணவர்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா தான் இருந்தது. காரணம் என்னன்னா, ஆல் இண்டியா கோட்டால ஒரு மாணவர் போட்டிருப்பாரு. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் போட்டிருப்பாரு. 2 ரிசல்ட்டும் ஒன்னாவே வந்ததுன்னா நான் என்ன பண்றது? இல்ல எது முன்னாடி வரும்? அவங்க பெருசா எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து ஆல் இண்டியா கோட்டாவை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கிடைச்சிச்சுன்னா நான் என்ன பண்றது? அல்லது தமிழ்நாடு மெயினா எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதுக்கு முன்னாடி ஆல் இண்டியா கோட்டா கிடைச்சதுன்னா நான் என்ன பண்றது? ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல வந்து மாணவர்கள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸ்டென்ஷனை கொஞ்சம் பிரிச்சு வச்சிருக்காங்க. இதுல ஒரே ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, புதுச்சேரியில மட்டும்தான். புதுச்சேரியில வந்து 11ஆம் தேதி ரிசல்ட் வருது. ரைட்டுங்களா? 11ஆம் தேதி ரிசல்ட் வருது. அதாவது நாளைக்கு வந்து ரிசல்ட். இது ரிசல்ட் கிடையாது. சாரி, ரிசல்ட் கிடையாது. சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு, கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு 11ஆம் தேதி புதுச்சேரியில சொல்லியிருக்காங்க. அப்போ 11ஆம் தேதி புதுச்சேரியில சொல்லிட்டாங்க. ஆல் இண்டியா கோட்டாவோட ரிசல்ட்டும் வந்து 11ஆம் தேதி தான் வருது. இப்ப இந்த இடத்துல வந்து புதுச்சேரியை சேர்ந்த மாணவரோ அல்லது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவரோ, நீங்க வந்து ஏற்கனவே ஆல் இண்டியா கோட்டால ஒருத்தர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதே மாணவருக்கு வந்து புதுச்சேரியில இருக்கிற ஸ்டேட் கோட்டாலையும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி உள்ள வரும்பொழுது ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2மே ஒரே டைம்ல வருது. அதாவது ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட் 11ஆம் தேதி. இங்க சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் பண்றதுக்கு 11ஆம் தேதி. ஏன்னா அங்க கிடைக்குதுன்னு பார்த்துட்டு இங்க பண்றதுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, புதுச்சேரியில கிடைச்சா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா புதுச்சேரியில நம்ம சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் பண்றதுக்கு அந்த தேர்ட் ரவுண்ட்ல 16,80,000 கட்ட வேண்டியது இருக்கு. இந்த 11ஆம் தேதி 16,80,000 அதுக்கு முன்கூட்டியே நம்ம கட்டி முடிச்சிடுறோம் அப்படின்னா கூட, 10ஆம் தேதி இன்னைக்கே சில பேர் கட்டி முடிச்சுட்டு ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட் வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் கண்டிப்பா வருது. இதனால நான் அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்டுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2மே டேட் ஒன்று தான். அது ரிசல்ட், இது வந்து சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு.
நீங்க என்ன பண்ணணும்னா, ரிசல்ட் 11ஆம் தேதினா 10 மணிக்கு, 11 மணிக்கு கம்பல்சரி அது குடுத்துருவாங்க. ரைட்டுங்களா? ஆல் இண்டியா கோட்டால. அத நீங்க பார்த்துருங்க. சீட்டு கிடைக்குதா? கிடைச்சதுன்னா அதுல சேர்ற மாரி இருந்தா அதுல சேர்ந்துருங்க. அப்படி இல்லாத பட்சத்தில மதியத்துக்கு மேல புதுச்சேரியில நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பிரெஃபரன்ஸ் குடுத்துருங்க. ரைட்டுங்களா? அங்க கிடைக்கல அப்படின்னா கிடைச்சதுன்னா இத குடுக்கவே வேண்டாம். ஏன்னா நீங்க பணம் கட்டி, திரும்ப பணம் கட்டி அந்த பணம் ரிட்டர்ன் ஆகுறது அப்படின்றதுக்கு 1 மாசம் டைம் எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம ஏதோ ரொட்டேட் பண்ணி தான் நீங்க பணத்த ரெடி பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதனால வந்து என்னோட சஜஷன் வந்து 2த்துலயுமே அப்ளை பண்ற மாணவர்களா இருக்கிற பட்சத்துல, அந்த பேரண்ட் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செய்யுங்க. 11ஆம் தேதி மதியத்துக்கு மேல புதுச்சேரியில அப்ளை பண்ணலாமான்றத யோசிச்சு பார்த்துட்டு, அதற்கு முன்னாடி ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட் வந்துருச்சு அப்டின்னா, அத நீங்க குளோஸ் பண்ணிக்கலாம். அதுல ஒரே ஒரு டிஃபிகல்டி என்னன்னா, இந்த ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட் அப்டின்றது 11ஆம் தேதி 10 மணிக்கோ, 11 மணிக்கோ குடுத்துட்டாங்கன்னா பரவால்ல. சம்டைம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, நைட்ல குடுக்குறாங்க. மதியத்துக்கு மேல குடுக்குறாங்க. ஈவினிங் குடுக்குறாங்க. ஸோ அந்த மாரி வந்தாலுமே அது கொஞ்சம் சிக்கலான விஷயமா தான் இருக்கும். பட் பார்க்கலாம். ஏன்னா, உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பிரெஃபரன்ஸ்ன்றது இதுவும் 11 மணி வரைக்கும் தான் இருக்கு. புதுச்சேரியிலும் 11 மணிக்கு தான் குடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு புதுச்சேரியில நீங்க அப்ளை பண்றத வந்து கொஞ்சம் தள்ளி, தள்ளி வச்சுட்டு, அந்த ரிசல்ட் வருதான்னு பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் பண்றது பெட்டர். பட் இன்னொரு ஒரு வாய்ப்பு என்னன்னா, புதுச்சேரியில மேபி 1 நாள் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் வந்து 1 நாள் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி இருந்தா எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் கொஞ்சம் பொறுத்து இருந்து இந்த விஷயத்த யோசிச்சு பாருங்க. இது வந்து 2லுமே அப்ளை பண்ண மாணவர்களா இருக்கிற பட்சத்தில. ஏன்னா ஒரு பேரண்ட் நேத்து என்ட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்காக தான் இந்த வீடியோவ நான் ரெடி பண்ணி இப்போதைக்கு குடுக்குறேன். ஸோ இந்த விஷயத்த நீங்க யோசிச்சு பார்த்து உங்க முடிவ எடுங்க. ஸோ இப்போதைக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் இந்த டைம யாராவது அ யூஸ் பண்ணலன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் 3 ரவுண்ட்ல அது புதுச்சேரியா இருந்தாலும் சரி, ஆல் இண்டியா கோட்டாவா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனா இருந்தாலும் சரி, 3 ரவுண்ட்ல ஒரு சீட் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, கட்டாயம் நீங்க சேரணும்ன்றத முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா, ரெசிக்னேஷன் டேட் குடுத்து அதுக்கு முன்னாடி பண்றீங்கனாலும் பிரச்சனை இல்ல. பட் சேரல, சீட்டு கிடைச்சு சேரலன்னா, மிகப்பெரிய நஷ்டம் வந்து கண்டிப்பா ஏற்படும் அப்படின்றது மனசுல வச்சுக்கிட்டு, இந்த முடிவ நீங்க எடுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா வீடியோவ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.